ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே ஆண்டவரே. இனிமேலும் நீங்க வழி நடத்துவீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருங்க ஆண்டவரே. உமது பிரசனம் எங்களோடு இருக்கிறதாக ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு நொடி கூட ஆண்டவரே வாழக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே பைபிளில் ஆண்டவரே நடத்தி வந்தீரோ, ஒவ்வொரு ஆண்டவரே தேவ மனிதர்களை எப்படி நீர் நடத்தி வந்தீரோ அப்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நீர் நடத்துவீராக. நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆண்டவரே உங்களே மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எபினேசரா நீரீரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவும் நீவீரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது நாம மகிமைப்படுவதாக. ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು. ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು. ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಾದಂತೆ ಅದು ಅಲಿಯದೆ ಕಾಪಾಡಿ ಕಾದೆ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಾದಂತೆ ಕಾದೆ, ಅದು ಅಲಿಯದ ಕಾದ. ಎಬಿನೇಸರೇ ಇದುವರೆಗೂ ಎಬಿನೇಸರೇ ಇದುವರೆಗೂ ಕಾದವನೇ. ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಒತ್ತವನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಇದುವರೆಗೂ ಕಾದವನೇ ಸ್ತೋತ್ರ. ಎಬಿನೇಸರೇ ಇದುವರೆಗೂ ಒತ್ತವನೇ. ಎಬಿನೇಸರೇ ಇದುವರೆಗೂ ಕಾದವನೇ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಒತ್ತವನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಇದುವರೆಗೂ ಕಾದವನೇ ಸ್ತೋತ್ರ. ಬಾರಿ ನನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು. ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು. ಓ ಯೇಸುವೇ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು. ಓ ಯೇಸುವೇ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಈ ವಾರ ಏನಾಯ್ತಂದ್ರೆ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾನು ನಾರ್ಮಲ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಾರ್ಮಲ್ ಪ್ರೇಯರ್ ಟೈಮಲ್ಲಿ ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ಏನಾಯ್ತು, ನಮಕ್ಕಿಂತ ಅನ್ಯ ಜನರು
அந்நிய ஜனங்கள் நம்மளை விட ನಮಗಿಂತ ಅನ್ಯ ಜನರು நம்ம ஆண்டவர் பத்தி பேசும்போது ನಮ್ಮ ದೇವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವಾಗ அவங்க அதிகமா அவங்க ஆண்டவர் பத்தி பேசுறாங்க. ಅವ್ರ ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ವಿಷಯನ. அப்புறமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி சொல்லிட்டோம், நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்கும்போது, ನಮಗೆ ಇಷ್ಟವಾಗದ ವಿಷಯಗಳು ಅನೇಕ ನಡೆಯುವಾಗ, உலக ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்போது, ಲೋಕದ ಜನರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಾಗ நான் ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம், நாங்க எப்படி இருக்கிறோமேன்ட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். ನನಗೆ ವ್ಯಥೆ ಆಯ್ತು, ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ನಂಬಿದಿ, ನಾವ್ಯಾಕೆ ಹೀಗಿದ್ದೀವಿ ಅಂತ. சோ என் பிரேயர் டைம்ல போனேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯಕ್ಕೆ ಹೋದೆ. என் பிரேயர் டைம்ல ஆண்டவர் கிட்ட ஜெபிச்சுன்னு இருந்தேன். எனக்கு ஜெபிக்க தோணல, ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ, பாட்டு பாட தோணல. சும்மா உட்கார்ந்து இருந்தேன். ஆண்டவரே என்ன பண்றது நானுன்ட்டு ಸುಮ್ನೆ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ. ದೇವರೇ ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳಿ. நீங்க எனக்கு எல்லாமே தராதீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தாங்க நான் சொல்ல வரல. ನಾನು ಇದು ಬೇಕು ಅದು ಬೇಕು ಅಂತ ದೇವ್ರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ಬೋದ್ರಿ, ಎಲ್ಲಾನು ಕೊಡು ಅಂತ ನಾನು ಕೇಳೋದಿಲ್ಲ. ஆனா நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ அப்படின்னு நான் ஜெபிச்சுன்னு இருந்தேன். ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ஏன்னா நம்ம ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಬಂದು லைக் உலகத்துக்காரங்க இல்ல வேற ஜனங்கள்லாம் ரொம்ப டேலண்ட் உள்ளவங்க, ரொம்ப நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க, ತುಂಬಾ ಜ್ಞಾನ ಇರೋರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆனா நம்ம அவ்வளவு எதுவும் இல்ல, பெரிய நம்மலாம் பெரிய ஜனங்க இல்ல, ನಾವೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಜನರಲ್ಲ. சோ நான் இதை யோசிச்சுன்னு ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே எனக்கு நீங்க ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். ದೇವರೇ ನೀ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳು ಸಾಕು ಅಷ್ಟೇ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. அப்புறமா நான் யோசிச்சேன், பைபிள் அப்படியெல்லாம் இருக்காது. ஆண்டவர் நம்மள ஆண்டவர் நேசிக்கிறாரு, எனக்கு அது தெரியும். ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் எனக்கு நீங்க சொல்லும்போது தான் அது ரொம்ப ஆசையா இருக்கும், அப்படிதான் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். ದೇವ್ರು ನೀನ್ ನನ್ಗೆ ಹೇಳಿದ್ರೇನೆ ಆ ಪ್ರೀತಿ ಒಂದು ಸಂಬಂಧ ಬರೋದು ಅಂತ. நான் நார்மலா லைக் பைபிள படிச்சுன்னு இருந்தேன். ಮತ್ತೆ ಬೈಬಲ್ ಓದ್ತಾ ಇದ್ದೆ. படிக்க முடியல, ஆனாலும் எனக்கு படிச்சுன்னு இருந்தேன். சோ நான் ஜெனிசிஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ನಾನು ಆದಿಕಾಂಡದಿಂದ ಓದ್ತಾ ಇದ್ದೆ. சோ ஜெனிசிஸ் இது டியூட்டானமி 7ல ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ. நான் நார்மலா சங்கீதத்தை எடுக்கல, நார்மலா சங்கீதத்துல இருக்குது ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்ட்டு. ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಇದೆ ನಾವು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ ಅಂತ. ஆனா நான் லைக் நார்மலி என்னோட பைபிள் எப்படி படிப்பனோ அப்படி படிச்சுன்னு போயின்னு இருந்தேன். அதுல 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது இப்படி, இன்னொரு வாட்டி படிங்க. ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಓದಿ. போதும். எப்படி சொல்றாருன்னா ஆண்டவர் ಹೇಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ದೇವರು, நிறைய ஜனங்க இருக்கிறீங்கன்ட்டு நான் உன்னை நேசிக்கல. ಅನೇಕ ಜನರಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು நீங்க ಪ್ರೀತಿಸಿಲ್ಲ. கொஞ்சமான ஜனங்க தான். ನೀವು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ இந்த ಜನ. உலகம் நம்மள எப்படி லைக் they can நம்ம ஒரு அவுட்காஸ்ட் மாதிரி நம்மள சேர்த்துக்காம இருக்கலாம். ನಾವು ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿಯವ್ರ ತರ ಇರಬಹುದು. நம்ம கிறிஸ்தவன்னுட்டு நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம். ನಾವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದಲ್ಲೇ ಇರಬಹುದು. விசுவாசத்து மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் நடக்க செய்யலாம். ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದವ್ರು நடந்தாங்க ஆனா ಮಾಡಬಹುದು. இந்த வசனம் இப்படி படிக்கும்போது எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஆண்டவரே என்ன நீங்க நேசிங்க, என்ன தெரிந்து கொண்டீங்க. ಈ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ನನಗೆ ಅನ್ಸ್ತು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ ಅಂತ. என்ன நேசிச்சீங்கன்னா நான் பெரிய ஆள் இல்லன்ட்டு, ಯಾಕೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ರೆ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ ಅಂತ, ஆனா சின்னவன் என்று. ನಾನು ಚಿಕ್ಕವನೆಂದು. ஏன்னா சின்னவன் அல்லது தான் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த முடியும். ಚಿಕ್ಕವರು ಮಾತ್ರನೇ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. என் கண்ணுல தண்ணி வந்துச்சு. ಈ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ನನ್ನ ನೀರು ಬಂತು ಕಣ್ಣಲ್ಲಿ. 8வது ವಚನ படிக்கும். 8ನೇ ವಚನ. போதும். யெகோவனு நிம்மன்னு ಪ್ರೀತಿಸಿ. இத படிக்கும்போது இன்னும் ஆச்சு. ஆண்டவர் ஒரு வாட்டி இல்ல, எனக்கு 2வது வாட்டி சொன்னாரு நான் உன்னை நேசிக்கிறேன்னுட்டு. ಒಂದು ಬಾರಿ ಇಲ್ಲ, 2 ಬಾರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಂತ. அதே வசனத்துல 13வது வசனம் படிப்போமா? ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13ನೇ ವಚನ ಓದಿ. போதும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாட்டி இல்ல எனக்கு, ஆண்டவரே என்கிட்ட கேட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என்ன நேசிக்கிறேங்கன்ட்டு. ஆண்டவர் ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி சொன்னாரு நான் உன்னை நேசிக்கிறேன்னுட்டு. ದೇವರು ಒಂದು ಬಾರಿ ಇಲ್ಲ 3 ಬಾರಿ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಂತ. சோ இப்போ நம்ம நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம், ஆண்டவரே என்ன நேசிக்கிறாரா, ஆண்டவர் எனக்கு எதுவுமே இல்லையா, ஆண்டவரே ದೇವರೇ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ, ದೇವ್ರ ನನಗೆ ಏನು ಇಲ್ವಲ್ಲಪ್ಪ. நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே. ಅನೇಕರ ಹತ್ರ ಅನೇಕ ಇದೆ, ಆದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು ವಿಷಯ ಇಲ್ಲಲ್ಲಪ್ಪ ಅಂತ. ஆண்டவருடைய அன்பு போதும் நமக்கு. ದೇವರ ಪ್ರೀತಿ ಸಾಕು ನಮಗೆ. அதனால இந்த பாட்டை ಆದ್ರಿಂದ ಈ ಹಾಡನ್ನ உள்ளத்தில் ஆழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே நீர் என்ன நேசிக்கிறேன்ட்டு ಅಂತರಾಳದಿಂದ ಹಾಡೋಣ. ದೇವರೇ ನೀನು வெறும் பாட்டாக பாடாம ಬರೀ ಹಾಡಂತ ಹಾಡಬೇಡಿ, ஆண்டவரை மகிமை பாடும்படி பாடுவோம். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆ ಹಾಡೋಣ. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾ ನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಮறுபடியும் ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ
அல்லேலூயா அல்லேலூயா. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಜೀವವಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ದೇವನೇ, ಓ ಯೇಸುವೇ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ, ಇದುವರೆಗೂ ಒತ್ತವರೇ. ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ, ಇದುವರೆಗೂ அவர் காத்தர். ಕಾದವನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಒತ್ತವರೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಇದುವರೆಗೂ ಕಾದವನೇ ಸ್ತೋತ್ರ. ಬಾರಿದಾಗಿದ್ದ ನನ್ನ ಜೀವಿತವೆಲ್ಲ ಕೃಪೆಯಿಂದ ಆರಂಭಿಸಿದೆ. ಆಮೆನ್. ಬಾರಿದಾಗಿದ್ದ ನನ್ನ ಜೀವಿತವೆಲ್ಲವೂ ಕೃಪೆಯಿಂದ ಆರಂಭಿಸಿದೆ. ಒಂದು ಕೆಟ್ಟದು ಬಯಸಾದ ತಂದೆ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರಿಲ್ಲ ತಂದೆ. ಒಂದು ಕೆಟ್ಟದು ಬಯಸಾದ ತಂದೆ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರಿಲ್ಲ ತಂದೆ. ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ, ಇದುವರೆಗೂ ಒತ್ತವನೇ. ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ, ಇದುವರೆಗೂ ಕಾದವನೇ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಾತವರೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಇದುವರೆಗೂ ಕಾದವರೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. இதே பாட்டை ஒரு வாட்டி தமிழ்ல பாடுவோமா? எபினேசரே எபினேசரே, இதுவரையும் தவறே. எபினேசரே எபினேசரே எபினேசரே, ஒன்றுமே இல்லாமல் என்னை ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ள. அவர் நன்மையா மாற்றுவார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர்.
சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. இந்த இந்த இன்னொரு பாட்டு பாடலாம். இது ஒரு தமிழ் பாட்டு. வாலாக்காமல் என்னை தலையாக்கி, லாக்காமல் என்னை மேலாக்கினி. ஓ வாலாக்காமல், கை தட்டி. என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தினீரே. ஓ கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். பல பல அங்கி ஜொலிப்பதனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பல பல அங்கி ஜொலிப்பதனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சி ஓ போட்டாங்க. தந்தீங்க தந்தீங்க ராஜவஸ்திரம், அது ஒரு தனம் நெருங்க முடியல. தந்தீங்க ராஜவஸ்திரம், அது ஒரு கணு நெருங்க முடியல. அடிமை என்ன அடிமை என்ன அதிபதியா மாட்டி விட்டீங்க. அடிமை என்ன அதிபதியா மாட்டி விட்டீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் கன்னடா இருக்கிறதுனால இந்த பாட்டுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். யோசேப்புன்ற கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? எத்தனை பேருக்கு தெரியும்? யோசேப்புடைய கதை தெரியுமா? கையை ஒருத்தங்க. பைபிள்ல நான் யோசேப்புடைய கதை சொல்றதுக்கு முன்னாடி பைபிள்ல ஒரு இன்னொரு வசனம் சொல்றேன். ஏசப்பா சொன்ன ஒரு வசனம். 2 பேருங்க இருந்தாங்களாம். 2 பேர் இருந்தாங்களாம். ஒருத்தன் வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், 10,000 கடன் கொடுக்கணுமாச்சு. இன்னொருத்த வந்து ஒரு 10 லட்சத்துக்கு கடன் கொடுக்கணுமாச்சு. 2 பேராலும் கொடுக்க முடியல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா? 2 பேரையும் மன்னிச்சு விட்டாராம். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், இவர்களில் எவர் அதிகமா என்னால் அன்பிற்கு கொண்டார்கள் என்று. யார் மேல அதிகமா அன்பு வச்சிருப்பாரு? 10 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟವರು ಹತ್ರ 10,000 ಕೊಟ್ಟವರು ತಿರುಗಿ ಬೇಗ ಕೊಟ್ಬಿಡ್ಬೋದು. ಆ ಟೈಮ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರು. ಆದ್ರೆ 10 ಲಕ್ಷವನ್ನ ದೇವನು ಕ್ಷಮಿಸಿದಿಂದ ಅದನ್ನು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. சோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்ப வந்து உங்களை கையை உயர்த்துங்க காலை உயர்த்துங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்லலாம், உயர்த்தது உங்க இஷ்டம். ஆனா ஆண்டவர் என்னுடைய பாவத்தை, நான் ஒண்ணுமே இல்லாதவனா இருந்த என்னை ஆண்டவர் எனக்கோஸ்கரம் சிலுவையில மறைத்துட்டாரு. சோ என்னால ஆராதிக்கும் போது என்னுடைய கையை உயர்த்தாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா என்ன அதிகமா அன்பு கூர்ந்தார் ஆண்டவர். என்னுடைய பாவத்தை மன்னித்தாரு. என்னால் எப்படி அவர் அதிகமா ஆராதிக்க முடியாம இருக்க முடியும்? சோ உங்களுக்கு ஆண்டவர் அதிகமா அன்பு கூர்ந்தா, நீங்க ஆண்டவர் தேவரை அதிகமா அன்பு கூர்ந்தா நீங்களே கையை உயர்த்துவீங்க. நான் சொல்றது தேவையில்லை. சோ இப்ப இந்த யோசேப்புடைய கதைக்கு வருவோம். யோசேப்பு வந்து இயேசுவோட கிறிஸ்துவோட கதை மாதிரி பழைய ஏற்பாடுல. நான் சும்மா ஒரு சின்னதா சொல்லிட்டு போறேன். இயேசு கிறிஸ்துவும் யோசேப்பு ஒன்று. எப்படி பிதா யோசேப்புடைய தகப்பன் யோசேப்பை நேசித்தாரோ அப்படித்தான் பிதானவர் இயேசுவை நேசித்தார். ஆனா யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். அதே மாதிரி தான் இஸ்ரவேல்ல வந்து பிரிக்கி இயேசு கிறிஸ்துவை அவர் கூட பிறந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுத்தார்கள். அதே போல ஒரு டஞ்சன், ஒரு குகைக்குள்ள போட்டாங்க. ಅದೇ ರೀತಿ ಅವನ್ನ ಗುಂಡಿಲ್ ಹಾಕಿದ್ರು, அடிமைத்தனக்கு வித்தாங்க. ದಾಸಕ್ಕೆ ಮಾರಿದ್ರು. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை
பொறாமப்பட்டு சிலுவையில அறைஞ்சாங்க. ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ ಶಿಲ್ಬೆಗೆ ಹಾಕಿದ್ರು. ஆனா ಆದ್ರೆ பார்வோன் எப்படி யோசேப்பை உயர்த்தினானோ ಫರೋಹ ರಾಜ ಹೇಗೆ ಯೋಸೇಫನನ್ನು அதே ಎತ್ತಿದ್ರು போல பிதானவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். ಅದೇ ರೀತಿ ತಂದೆಯಾದ ದೇವರು So, ಯೇಸು அதே ಸ್ವಾಮಿಯನ್ನು மாதிரி இப்ப ಎತ್ತಿದ್ರು. நான் என்ன சொல்ல வரேன்னா பைபிள்ல ಅದೇ ರೀತಿ ನಾನು ಏನ್ ಹೇಳಕ್ ಬರ್ತೀನಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ யோசேப் படிக்கும்போது யோசேப் கதையை படிக்கும்போது ಯೋಸೇಫನ್ ಕತೆ ಓದುವಾಗ ரெண்டே இடத்துல தான் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தேன்னு சொன்னாரு. ಎರಡೇ ಕಡೆ ಮಾತ್ರ ಯೋಸೇಫನ್ ಜೊತೆ ಇದ್ದಿದ್ರು ಹೇಳಿದ್ರು. யாருக்குன்னா தெரியுமா அந்த ரெண்டு இடத்துல ஆண்டவர் சொன்ன எந்தெந்த இடத்துலன்ட்டு? ಯಾರಿಗಾರು ಗೊತ್ತಿದೆಯಾ ಎರಡು ಜಾಗ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಂತ? எந்தெந்த இடத்துல? செரமனியில் வந்து இன்னொன்று போர்த்திப்பா. ஒரு இடத்துல வந்து போர்த்திப்பா கட்ட வித்தாங்க தெரியுமா அடிமையா? ದಾಸನಾಗಿ ಮಾರಿದ್ರಲ್ವಾ ಅವನನ್ನ. அப்போ ஆண்டவர் சொல்ல God was with Joseph அப்படின்னா ஆண்டவர் யோசேப் இருந்தார். ಆಗ ಯೋಸೇಫನ್ ಜೊತೆ ದೇವರಿದ್ರು. அந்த டைம்ல ஆண்டவர் எப்படி இருக்கும் பாரு. அடிமையா விக்கும்போது இயேசுக்கு ஆண்டவர் நம்மளோட இருந்தா நம்ம யோசிப்போம், ஆண்டவரே என்ன அடிமையா வித்துட்டாங்க, ஆண்டவரே நீங்க எப்படி ஆண்டவர் என் கூட இருக்கிற நான் எப்படி நம்பட்டோம்னு சொல்லுவோம். ನಾವು ದಾಸರಾಗಿ ನಾವು ಮಾರಲ್ಪಟ್ಟಾಗ ನಿಮ್ ಜೊತೆ ಹೇಗಿರ್ತೀಯ ಯೇಸಪ್ಪ ನಾವು ಕೇಳ್ಬೋದು. அதே மாதிரி பொய் சாட்சியை பொய் இது பண்ணி எப்படி ஜெயில தூக்கி போட்டாங்களோ ಅದೇ ರೀತಿ ಹೇಗೆ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಜೈಲಿಗೆ ಹಾಕಿದ್ರು அப்பயும் பைபிள் சொல்லுது God was with Joseph, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தாரு. ಆಗ್ಲೂ ಹೇಳುತ್ತೆ ವಾಕ್ಯ ಯೋಸೇಫನ್ ಜೊತೆ சோ ದೇವರು இந்த பாட்டுல என்ன சொல்லுதுன்னா பலவல அங்கி எப்படி யாக்கோபு வந்து யோசேப்புக்கு அங்கி கொடுத்தாரோ ಯಾಕೋಬ ಬಂದು ಯೋಸೇಫನಿಗೆ ಬಣ್ಣದ ಅಂಗಿ ಕೊಟ್ರು, அத புடிங்கிட்டாங்க. ಅವ್ರ ಅದನ್ನ ಕಿತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು. ஆனா ஆண்டவர் கொடுத்த அங்கி, ಆದ್ರೆ ದೇವ್ರು ಕೊಟ್ಟ ಅಂಗಿ, ஆண்டவர் கொடுத்த மகிமை ದೇವ್ರು ಕೊಟ್ಟ ಮಹಿಮೆ யாராலையுமே கிட்ட கூட நெருங்க முடியல. ಯಾರ ಹತ್ರ ಕೇಳಕ್ ಕೂಡ இந்த ಕೇಳಕ್ಕಾಗಿಲ್ಲ. பாட்டு இப்படித்தான், பலவல அங்கி ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಅಂಗಿ ஜொலிப்பதுனால ಪ್ರಜ್ವಲಿಸುವುದರಿಂದ பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. ಹಲವಾರು ಕಣ್ಣು ಬಿದ್ದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ರು. ஆனா தந்தீங்க ராஜ வஸ்திரம், ಆದ್ರೆ ನೀವು ತಂದ ರಾಜವಸ್ತ್ರ அதை யாரும் கிட்டவும் நெருங்க முடியல. ಅದು ಯಾರ ಹತ್ರನು ಬರಕ್ இந்த ಆಗಿಲ್ಲ. பாட்டை அப்படியே பாடுங்க. ಹಾಗೆ ಹೇಳೋಣ ಹಾಡನ್ನ. பலவல அங்கி ஜொலிப்பதுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவல அங்கி ஜொலிப்பதுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அது ஒரு கணு நெருங்க முடியல. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அது ஒரு கணு நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். மோசேய போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. மோசேய போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. வந்தீங்க முச்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே, வந்தீங்க முச்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே. சொன்னவனை வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர், வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர், கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்து, கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்து, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா.
அடுத்த நிறைய பேர் இங்க தமிழ் கன்னடா தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க. ಸೊ அடுத்த வாட்டி ಕನ್ನಡಲ್ಲ ಆರಾಧನೆ செய்வோம். ಮುಂದಿನ ಬಾರಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ನಾರ್ಮಲ್ ತಮಿಳ್ல ಪ್ರಿಪೇರ್ ಆಯ್ತಾ, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் வரும், ಕನ್ನಡ பேசுவேன், ஆனா எனக்கு ಕನ್ನಡಲ್ಲ அவ்வளவு ஃப்ளூயண்டா இருக்காது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನಗೆ ಅಷ್ಟು ಸುಸೂತ್ರವಾಗಿ ಬರಲ್ಲ, ತಮಿಳು ಇಂಗ್ಲಿಷ್ சோ அடுத்த வாட்டி ஆண்டவர் கிருபை இருந்துச்சுன்னா கன்னடல பண்ணுவோம், ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Hallelujah.